பண்ணுங்கன்னா நான் உங்கள் ஷிவானி. இன்றைக்கி என்ன வீடியோனா நாங்கள் அமேசான் வந்து ஒரு இதே வேண்டியிருக்கோம் பாருங்க. அதுவும் கிச்சன் செட்டு செம குவாலிட்டியாக இருக்குது. ஒரு 350க்கு நல்லா டார்க் பிங்காக இருக்குது பாருங்க. சரி அஞ்சனா, இது வந்து ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிருச்சா இல்லை இது இப்படி மட்டும் வந்துதா? ஆமாம், அவங்க கொடுக்கும் போதே இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது மேலே இந்த மாதிரி கவர் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த கவரோட தான் வந்துச்சு. நான் இந்த கவர் கிழிச்சிருந்ததுனால அப்படியே கிழிச்சு போட்டுட்டேன். இதில் தான் எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பும் இருக்குது சிவானி. இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். இப்போ நான் வந்து இது ஓப்பன் பண்ணலாமா? இது வந்து ஓப்பன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. என்ன நீங்கள் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணுறேன். எல்லாம் ஓப்பன் பண்ண சட்டுக்கப்புறம் நீ ஓப்பன் பண்ண பாட்டு பழசாலி சட்டுக்கப்புறம் சாம பலனா. ஓகே பாருங்க, எவ்வளோ குவாலிட்டியாக நார்மல் பிளாஸ்டிக் நினச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல திக்காக தெரியுமா? பிங்க் கலரில் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம எல்லாமே செட் பண்ண போகிறோமே. வாங்க தோலை இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலக்கலாம். இது எப்படின்னா 1 இது நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அது கடைசியாக காட்டுறேன். இது பெரிய சர்ப்ரைஸே இருக்குது. இதில் தான் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது வந்து இதில் வந்து இது இருக்கும், கிச்சன் மாதிரி ஒன்று இருக்கும். அடுத்து வந்து இது வந்து இந்த பேன் இருக்கும். அடுத்து இது வந்து ஒரு இது ஹாட் பாக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய், அப்புறம் வந்து கேரட்டு, முட்டைக்கோசு எல்லாமே இது வந்து இருக்குது. எல்லாம் பார்த்துக்கோங்க. இது 2 கப்பு டீ கப் இருக்குது. இது ரெண்டுமே சாஸுங்க, டொமேட்டோ சாஸ். அதுக்கப்புறமா இதுவும் இருக்குது, சில்லி சாஸும் இருக்குது அதில். அப்புறம் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, கரண்டி பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஒரு பிளேட் தான் இருக்குது. ஆமாங்க, டேப்பு கூட இருக்குதுங்க. இல்லை இருக்குது பாருங்க, பிளாக் கலர் டேப். ரொம்ப இது எல்லாமே இந்த செட்டிங் போட செட்டான போட இன்னும் கேரட் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்பூன்ஸு எல்லாமே இந்த மாதிரி தான் கத்தி கொடுத்துருக்காங்க. தோசை கரண்டி வேறு கொடுத்துருக்காங்க. ஆயில் இது சாப்பாடு போடுற மாதிரி கத்தி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் வந்து வெளிலலாம் வாங்கலாம். ஸ்டிக்கர்ஸ் இருக்குங்க. இது மேலே ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். உங்கள் வீட்டில் கூட அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுக்கலாம். ஆனால் வந்து இதெல்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க சிவானி. இது வந்து இந்த டேப் வைக்கணும். இப்போ வச்சு கட்டுறதுனா ஒரு டேப்பை இப்போ ஒரு டேப் வச்சுட்டா இங்கே வந்து இது மாதிரி இருக்கா, இது எடுத்து இந்த ஸ்டிக்கர் வைக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு இது ஒன்று ஒன்றா போடுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வந்து இது வந்து இப்படி வச்சுக்கலாங்க. இது மேலே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஃபைனல் காட்டுறோம். வாங்க நாங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறோம். இது ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்படி ரெண்டு ஏதோ இங்கே 2 ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே 2 ஹோல்ஸ் மாதிரி இருக்கா. அந்த ஹோல்ஸில் இருக்கா இங்கே வந்து இது மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இது செட் பண்ணிக்கலாம். பிடிச்சா செட் பண்ணுறதே செட் பண்ணுறது எல்லாமே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம இது மாதிரி கழட்டிக்க கூட செய்யலாம். பாருங்கள், இது மாதிரி கழட்டிக்கணும். இது அப்படி தான் அந்த வீடியோவில் காட்டியிருக்காங்க. பாருங்கள், இதில் காட்டியிருக்காங்க பாருங்க, கழட்டி தான் வச்சுருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இது மேலே வந்து இப்படி வைக்கிறதுலாம் கட்டணும். இப்போ நம்ம வச்சு செட் பண்ணணும். ஏன்னா இது வந்து கரெக்டாக செட் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ நான் இது நல்லா அழுத்திச்சுவாங்க. சம்பி என்ன அழுத்து அடுத்த என்ன செட் பண்ணுறதுக்கு இதை வந்து செட் பண்ணி வச்சு ஒன்று வந்து பாருங்கள். இதை வந்து செட் பண்ணால் இப்படிலாம் இருக்கும். இது 2 டிஃப்ரெண்ட்டு நினைக்காதீங்க. இங்கே வந்து
திங்ஸ் காய்கறிகளை வச்சுக்கலாம். இங்கே வந்து ரைஸ்லாம் பண்ணி வச்சா அது வந்து இங்கே வச்சுக்கலாம். அப்படிதான் இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்காங்க. அப்படிதான் இருக்குது. இது வந்து இங்கே செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலலாம். இங்கே எப்போதான் இது ரெண்டுத்தையும் இங்கே செட் பண்ணிக்கிட்டோம். செட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இதாக போடணும் போல். அப்படிதான் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா கரெக்டாக இருக்கு. அடுத்து இங்கே எதுவும் ரவுண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்டு இங்கே எதுவும் இருக்குது. இந்த ரவுண்டு எங்கே இருக்குது ஷிவானி? இங்கே இருக்குது. இது வந்து இங்கே செட் பண்ண போல். இதில் மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டே வந்துச்சு. அது எப்படின்னு தெரியல எங்களுக்கு. இது தான் ஒட்டி கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்பூன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன சமைக்க போகிறேன் ஷிவானி, நீங்கள் ஆட் பண்ணுங்க. நான் அதை வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்ஸும் இதில் பேங்கில் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம சொன்னோம்ல இது வந்து 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்த இங்கே கப்ஸ் வச்சுக்கிறாங்க. அங்கே ஒரு கப்ஸ், இங்கே ஒரு கப்ஸ் வச்சுக்கிறாங்க. அது ஒரு பிளேட் மட்டும் காணணும். ஒரு பிளேட்ஸ் தான் இருக்குது. ஒரு பிளேட்டு அது இருக்கு. இந்த பிளேட்டு கீழே வச்சுக்கலாம். அடுத்து அந்த பேப்பர் எங்கே இருக்கு? அந்த கப்புக்கு உள்ளார 2 ஸ்பூன் வச்சுருக்காங்க. இதோ நைஃப் இங்கே இருக்கு. அடுத்து இதையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த பாத்திரம் வச்சுக்கலாம். இன்னும் சமைக்க முடியாது. அவை இதெல்லாம் இது வந்து இது இருக்கு இல்லையா? இது இருக்கும். இதான் அந்த மாட்டுறது. ஓகே, அதுக்கு மேலே இது வச்சுக்கோன்னா இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது கடைசியாக உங்களுக்கு மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரூட்ஸ்லாம் வேணுங்க. மாட்டியே காட்டுறேன். இருக்கும் அந்த சைடு வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ்லாம். பாருங்க, மாட்டியாச்சு. இதான் அது கொஞ்சம் லூஸாக இருக்கு போலங்க, அதனால அடிக்கடி விழுந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து செட் பண்ணிச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போட்டால ஓகே. இல்லை, அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். வாங்க, இப்போ டைமாக வேலை ஆகிடுச்சு. வாங்க, ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அடுத்து இது வந்து உங்களுக்கு அடுத்து இதில் காட்டுறோம். சரி, ஓகே, நாங்கள் அடுத்து இது பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இதெல்லாம் இப்போ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு மாட்ட போகிறோம். மாட்டிட்டு அடுத்த செட் பண்ணலாம். இது வந்து நம்ம இன்னொன்று வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மேலே வச்சு பார்த்தோம் இல்லையா? அடுத்து வந்து இதுலேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து வச்சுருக்கோம். நாங்கள் தேர்ட் இதை காட்டுறோம் உங்களுக்கு. அதுதான் செமையாக இருக்குமே. அந்த ஃபோட்டோ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி பெருசாக கிடைக்குதுன்னு பாருங்க. எல்லாமே ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. அது புரியல எப்படி பண்ணுறதுனே. ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அமேசானில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஆமாங்க, அமேசானில் தான் 1 day டெலிவரி இருக்கும். அதே மாதிரி காஸ்ட் கம்மியாகவும் இருக்குது. இது நாங்கள் என்னைக்கு ஆர்டர் போட்டோம் அப்படின்னா என்னைக்கு ஆர்டர் போட்டோம். இது வந்து நாங்கள் 27 போட்டோம். இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. 3 days கழிச்சு அப்படியே வந்திருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஸ்பூன்லாம் மாட்டிக்கணும். இந்த இதான் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது கொஞ்சம் டைட்டாக மாட்டலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஓகே. அடுத்த வந்து இது வச்சுக்கலாம். இது வந்து கத்தி.
அது நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த டேப் செட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டொமேட்டோ சாஸ் இந்த சாஸுக்கு தட்டுட்டா அது இடத்துல உளுந்துக்கிட்டே இருக்கு. செட் பண்ணல. இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கு எல்லாமே ஒன்று. இது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். வெறும் இந்த ஸ்டெப் மட்டும் தான் தெரியுது. மேலே உங்களுக்கு ஃபுல் இது காட்டுற பாருங்கள். ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள். இப்படி தான் இருக்குது ஃபுல்லும். கீழே வந்து இது இப்படி இருக்கும். அடுத்து இங்கே எப்படி இருக்கும் கீழே. ஓகே, இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்டிக்கர் எப்படி ஒரு ஹவுஸ் பெரிய இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒரு ஹவுஸ் பெரிய பார்க்க தெரியுது. அப்புறம் கிச்சன் செட் ஆட்டமும் இருக்கணும். எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது 3 சூப்பராக இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் வாங்க அடுத்த வீடியோவில் காட்டுறோம். அதை வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரம் அஞ்சனா. ஓகே பாய் பாய்.